ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எக் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து எக் சாண்ட்விச் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வந்து ஸ்வீட் எக் டோஸ்ட் பார்த்துருவோம். எக் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 3 பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறதுனா கட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து மயோனஸ் சேர்க்க போகிறோம். மயோனஸ் வந்து நான் ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் பண்ண மயோனஸ் எடுக்கல. தந்தூரி மயோ இல்லை கார்லிக் மயோ அதெல்லாம் எடுக்கல. நார்மல் சிம்பிள் மயோ எடுத்திருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 45 கிராம்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம். இல்லை எனக்கு நிறைய மயோ பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மயோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் கார்ன். இது 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 10 கிராம்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 60 கிராமே போதும். அடுத்தது எக் சேர்த்துருக்கேன். எக் சேர்த்துட்டு சால்ட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மயோனஸ் செக் பண்ணி பாருங்கள், அதிலே சால்ட் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த எக் வந்து மயோனஸோட பிளெண்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும். இதில் ப்ரெட் வந்து நான் சைடு எட்ஜஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த சைடு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால சாஃப்டான சாண்ட்விச் கிடைக்காது, கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபில்லிங் இப்போ பண்ண போகிறோம். எக் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணாதீங்க, மீடியமாக போட்டு ஃபில் பண்ணுங்கள். இதை வந்து நான் 2 ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 4ஆக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் குக்கும்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உடனே சாப்பிட்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் வந்து ஜூஸியாகவும், அந்த கார்ன் வந்து க்ரன்ச்சியாகவும், அந்த எக்கும் மயோனஸும் சேர்ந்து க்ரீமியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புகிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் குக்கும்பர் சேர்க்காதீங்க. அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். உடனே சேர்க்குறீங்க, உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூஸியான சாண்ட்விச் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 எக் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியில் வந்து 6 ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போது 2 எக், இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக். அப்போ தான் பீட் பண்ணி அது பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும் பொழுது வெண்ணிலா எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா இலாச்சி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நான் 60 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே சாண்ட்விச் ப்ரெட் எடுக்கிறதுனால ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் வந்து 1 பிஞ்ச், அதை விட கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் சைடு எட்ஜஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் நினச்சி போடும்போது சைடு எட்ஜஸ் வந்து உடையாது, நடுப்புற இருக்கிறது சீக்கிரம் உடஞ்சிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சைடை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எக் பேட்டரில் வந்து நீங்கள் நினச்சி போடும்பொழுது லைட்டாக தான் நீங்கள் சோக் பண்ணணும். ரொம்ப சோக் பண்ணிங்கன்னா ஊறி போயிடும். நீங்கள் தூக்கும் போதே அது பிஞ்சிடுறது போல் இருக்கும். அதனால் கம்மியாக கவனமாக சோக் பண்ணி நீங்கள் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுங்க. இதுக்கு வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சர்க்கரை கலந்துருக்கிறதுனால சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம் அல்ல மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். உடனே திருப்பி போட்டு எடுங்க. இதில் உங்களுக்கு 7 பிரெட் டோஸ்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.